ஹலோ ஹால், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இன்றைக்கி ஃப்ரைடே விளாக் பார்த்துடலாங்க. காலம்பரம் வந்து டிஃபன் பண்ணாமல் ஒரு புழுங்கரிசி கஞ்சி வச்சு பண்ணிடலான்னு ஒரு புழுங்கரிசி கட்டு ஜவ்வரிசி சேர்த்து நான் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ரசமானது கொதிச்சுன்னு இருக்குது, நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். முள்ளங்கி சாம்பார் பண்ணிவிட்டு புடலங்காய் கறி பண்ணிடலான்னு இன்றைக்கி பிளானிங்கு. அடுத்தது வந்து புடலங்காய் வந்து பையன் நறுக்கி கொடுத்துட்றேன் அப்படின்னா, அதனால் வந்து கொஞ்சம் வேலை சுலபம் மிச்சமாக எடுத்து அப்போ அதுக்குள்ளே நான் சுவாமிக்கு இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நிறையா கொஞ்சம் சுவாமி ஒர்க் அதிகம். அதாவது உப்பு தீபம் ஏற்றுற வழக்கம், குலதெய்வ பூஜை பண்ணுறது. இன்றைக்கி இது இல்லாமல் பஞ்சமி சேர்ந்து வர்றதுனால வராகி அம்மனுக்கும் நான் வழிபட்டு வருவேன். பழம் கிடையாது வந்து, இருந்தாலும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அதில் வந்து அம்பாலாக பாலித்து நான் சேவிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அம்பாள் வந்து உண்மையிலே வந்து வராகி அம்பாள் வந்து நம்ம கேட்டதை கொடுப்பாங்கிறது உண்மையான இதாங்க. அதை கும்பிடும்போது அதை நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம அறிஞ்சு அவங்களுக்கு தான் அதை பற்றி என்னங்கிறது புரியும். கண்டிப்பாக முள்ளங்கி சாம்பார் கொதிச்சுட்டுருக்கு. அடுத்தது வந்து புடலங்காய் கறி பண்ணிடலான்னு கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். புடலங்காய் கறி பண்ணும்போது இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு போட்டாலும் சூப்பராக இருக்கும். தேங்காயை வந்து போடும்போது அந்த பருப்புலாம் கடிப்படும்போது அந்த டேஸ்ட் வந்து கறியானது சூப்பரான ஒரு இதாக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இங்கே ரசமானது ரெடி ஆகிடுச்சு. ரசம் வந்து கண்ணாடி மாதிரி நம்ம முகம் தெரியணுங்க. அது அப்போ தான் வந்து நம்ம பண்ணியிருக்கிற இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த ரசம் பண்ணுறதே எங்கள் ஹஸ்பண்டு தான் கற்றுத்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வைப்பாங்க. வந்து இப்போ தான் நல்லா வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். முள்ளங்கி சாம்பாரானது பண்ணி எடுத்து, ரசம் ஆகிடுத்து, கறி ஆகிடுத்து. அடுத்தது டீ போடுற டைம் ஆகிடுத்து. என்ன ஆனாலும் நம்மளுக்கு முக்கியமில்ல, கப்பு முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி நம்மளுக்கு டீ முக்கியமில்ல கண்டிப்பாக. அதனால் டீயை வந்து போட்டுடலான்னு டீ போட்டு ரெடியாக வச்சாச்சு. பையன் அங்கேருந்து சவுண்டு வந்துடும், அம்மா டீ அப்படின்னு. பாத்திரம் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. பாத்திரம் தேய்ச்சி நம்ம ரேகை போயிடும் போல் இருக்குங்க. லேடிஸோட ரேகையே வந்து இந்த மாதிரி பாத்திரங்களாக இருந்தால் யார் வேலைக்கு வருவாங்க? எல்லாம் ஓடி போயிடுவாங்க நம்ம வீட்டு வேலையை கண்டாலே. பாத்திரம் இவ்வளோ இருக்கானா? ஏன்னா சேலரியும் அந்தளவுக்கு கேட்குறாங்க. இந்த இப்போ இருக்கிற விலைவாசிக்கெலாம் நிறைய சேலரி கொடுத்தா தான் பாத்திரம்லாம் தேய்க்க ஆள் கிடைக்குங்க. அதுக்கு நம்மளே தேய்ச்சிட்டு அந்த சேலரி நம்மளே வாங்கிடலாம். நம்மளுக்கு சேவிங் ஆச்சு. வந்து ரசம் வச்சாச்சு, கறி பண்ணி எல்லாம் தட்டில் போட்டு ரெடியாக வச்சாச்சு. வந்து இன்றைக்கி மெனு ஃப்ரைடே மெனு இதான். சாயங்காலம் வந்து உப்பு தீபம் ஏற்றலான்னு வச்சுருக்கேன். என்னதான் இருந்தாலும் நெய்யை விட்டு சாப்பிட்டா தானே அந்த சாம்பார் சாத்திக்கு ஒரு மகிமை சூப்பராக இருக்கும். அதனால தான் நெய்யை விட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து உப்பு தீபத்துக்கு ஏற்றலான்னு பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி உப்புமா பண்ணிவிடுவோம். நெய்வேத்தியத்துக்கு அம்பாளுக்கு வந்து மகாலட்சுமிக்கு அரிசி உப்புமாவும் பால் கல்கண்டு ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிடுவேன். சாம்பார் நல்லா கொதிக்க வச்சாச்சு. சாம்பார்னாலே ஒரு அரிசி உப்புமா தாங்க. பாருங்கள், உப்பு தீபம் ஏற்றி ஆகிடுத்து. இங்கே வந்து வராகி அம்மனுக்கு பானகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெய்வேத்தியத்துக்கு சாம்பிராணி வந்து பொட்டாங்குச்சி போடுறதுக்கு சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பிராணி போட்டுட்டு அப்புறம் வாசலில் குலதெய்வத்துக்கு 2 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இந்த ஓர வேலையில் வந்து நீங்கள் சுவாமி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதோட பிரம்ம முகூர்த்தங்கிறது இன்னும் சூப்பர். கண்டிப்பாக அது முடியாதவங்க நீங்கள் ஓர வேலையை ஃபாலோ பண்ணலாம். சில பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ண முடியாது. என்னாலே முடியாதுன்னே சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், ஜீரக தண்ணி வந்து ஊற வச்சாச்சு. இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால ஒரு நல்ல நன்மைங்க என்னென்னா, சில பேருக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் ஜீரண சக்தி ஆகாது. ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு இந்த மாதிரிலாம் வரும். ரெகுலராக நீங்கள் ரொட்டீனாக இந்த ஜீரக தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி, அந்த நெஞ்சு எரிச்சல், இந்த ஏப்பம் விடும்போது ஒரு மாதிரி பிடிச்ச ஏப்பமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வராது. இந்த ஜீரக தண்ணியை குடிச்சு பாருங்கள். நான் ரொம்ப நாளாக இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வந்து ரொம்ப அது இல்லாமல் பிபி இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஜீரக தண்ணி நல்லது. டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன். நைட்டே போட்டு வச்சா தான் காலம்பரம் எந்த சுலபமாக இருக்கும். டிகாஷன் போடும்போது ஒரு ட்ராப் அப்படிங்கன்னா போகிறோம். சொட்டு நீல மாதிரி ஒரு டிக்குன்னு அப்படியே போட்டிங்கன்னா அந்த பால் வந்து அப்படியே கெட்டியாக இருக்கணும். டிகாஷனை ஒரு ட்ராப்பை விட்டுட்டு காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா ஃபில்ட்ரு காஃபி, கும்பகோணம் டிகர் காஃபி தோற்றுது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காஃபி பொடி. கண்டிப்பாக வந்து இது வந்து நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில். வேணுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.